ரங்கநாதன் சார் அவர்களுக்கு வணக்கம். மகாவதார் அறக்கட்டளைக்கு வணக்கம். பழனியப்பன் சார் அவர்களுக்கு வணக்கம். இங்கு இந்த வகுப்பில் கலந்து இருக்கிற அனைத்து மாஸ்டர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு அதாவது முதல்ல இன்னைக்கு முத்ராவை பத்தி பேசணும்னா, முத்ரான்னா அதாவது நம்ம இந்த 5 விரல்களுடைய தன்மைகள் என்னிடத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இது நீர் சம்பந்தப்பட்டது. இது சுண்டு விரல் நீர் நீர் அதாவது என்ன வருண முதிரைன்னு பேர். வருண முதிரைன்னு பேரு. இப்படி வச்சீங்கன்னா வருண முதிரை. இது வச்சீங்கன்னா பூமி முதிரை அல்லது பிருத்திவி முதிரை. இது இப்படி வச்சீங்கன்னா ஆகாய முதிரை. அதாவது இந்த நடுவிரல் ஆகாயம் சம்பந்தமான தொடர்புடையது. இது காற்று. இது அக்னி. அதாவது நீரு, நிலம், ஆகாயம், காற்று, அக்னி. இந்த 5 விரலும் 5 பஞ்சபூத சக்திகளுடன் தொடர்புடையது. இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறாங்க. நீர், இது இந்த சுண்டு விரல் நீர் சம்பந்தமுடையது. இது பூமி முதிரை அல்லது பிருத்திவி முதிரை. அதாவது பூமி முதிரைனா உடல். அதாவது நீங்க இதெல்லாம் இந்த உடலோட கம்பேர் பண்ணீங்க. நீர்ன்னு சொன்னா ரத்தம், சிறுநீர், மற்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல தொடர்புடையது. இது உடல். இந்த உடல் சம்பந்தமாக அதான் இது பிருத்திவி முதிரை அல்லது பூமி முதிரை. இது ஆகாய முதிரை. ஆகாயம் நம்ம உடல்ல இருக்கிற வெற்றிடங்கள், நரம்பு மண்டலங்கள் இதில் தொடர்புடையது. இது காற்று, நம்முடைய மூச்சு காற்று. இது அக்னி, நம்ம உடலுடைய வெப்பநிலை. உடலுடைய வெப்பம் இருந்தால் தானே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனால இதனுடைய தொடர்புடையது. இந்த 5 குணங்களை தொடர்புடைய இந்த 5 விரல்களை வைத்துதான் நம்ம முதிரைகளை பண்றோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரே ஒரு முதிரை என்னன்னா ஆதி முதிரை அப்படின்றதையும், அதுக்கு அடுத்தது இன்னொரு முதிரை பிராங்கியல் முதிரை. இந்த நுரையீரல் சம்பந்தமான 2 முதிரைகளை பத்தி நான் இன்னைக்கு பேசி ஷார்ட்டா முடிச்சிடுறேங்க. அதாவது மனிதனுக்கு மிக முக்கியமானது நமக்கு மூச்சு காற்று. சக்தி நமக்கு 4 வகைகள் கிடைக்கிறது. ஒன்று மூச்சு காற்று. அதாவது நமக்கு 5 அதாவது முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல், இதயம். அதாவது ராஜ உறுப்புகள் சொல்லுவோம். நுரையீரல், இதயம், அதுக்கப்புறம் கல்லீரல், கணையம், சிறுநீரல். இந்த 5 உள்ளுறுப்புகள் தான் நம்முடைய பெரிய உறுப்புகள். அந்த உறுப்புகளை வைத்துதான் மற்ற அனைத்து உறுப்புகளும் தொடர்புல இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம நுரையீரல் பத்தி மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நுரையீரலாலும் நமக்கு சக்தி கிடைக்கிறது. சக்தி வெறும் அதாவது உணவின் மூலமாக மட்டும் சக்தி கிடைக்கல. நம்ம சாப்பிட்ற உணவு, அடுத்தது மூச்சு காற்று, அதுக்கப்புறம் சந்தோஷம். அதாவது சந்தோஷத்தை எப்படி அடையறதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருந்தாதான் எந்த விதம் சக்தியாக நல்லா இயங்க முடியும். அப்புறம் ஓய்வு. இன்னொன்று ஓய்வு. அதாவது ஓய்வு இல்லைன்னா மனிதன் எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த 4 விஷயங்கள் தான் நமக்கு சக்தி கொடுக்குற விஷயங்கள். நான் ரொம்ப ஷார்ட்டா வந்துடுறேன். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த முத்ரா, இதை கொஞ்சம் பாத்துங்க. இது ஆதி முத்ரான்னு பேருங்க. சாரி, இது ஆதி முத்ரா. இது ஆதி முத்ரான்றது என்னன்னா, நீங்க குழந்தை பருவத்துல சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு தான் தூங்கும். இப்படி தூங்கும்போது இந்த வயிறு பலூன் மாதிரி ஏறி ஏறி இறங்கும். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த முதிரைகளை நீங்க கையை வச்சு கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த நுரையீரல் நல்லா இயங்கும், நல்லா அதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். அப்படித்தான் இதுக்கு அர்த்தம். நீங்க வேணா எந்த குழந்தைகள் வேணா பாருங்க. குழந்தைகள் ஒரு 3 வயது வரைக்கும் இந்த விரல இந்த பாருங்க அக்னியை உள்ள மடக்கி, அதாவது இந்த கட்டை விரல் அக்னி விரலை உள்ள மடக்கி இந்த மற்ற 4 விரல்களையும் மேல மூடிட்டு இப்படி வச்சுருந்தா தூங்கும். பெரும்பாலான எல்லா குழந்தைகளுமே, பெரும்பாலும் இல்லை, அனைத்து குழந்தைகளும் இப்படித்தான் தூங்கும். அப்ப இதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த அந்த அப்படி தூங்கும் போது இந்த வயிறு நல்லா ஏறி இறங்கும். ஏறி இறங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, மூச்சை நல்லா உள்ளிழுத்து மூச்சை நல்லா வெளிவிடுது. இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ அந்த மூச்சு காற்று தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை மிக வேகமாக துரிதப்படுத்துது. இதான் இதனுடைய தத்துவம். அதனால இதுக்கு பேர் ஆதி முதிரை. ஆதின்னா ஆரம்ப காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முதிரை, ஆதி முதிரை. இந்த முதிரையை நம்ம கண்டிப்பா இதன் மூலமாக, நம்ம மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய நுரையீரலுடைய சக்தி நல்லா விரிவுபடும். நுரையீரல் நம்ம என்னன்னா, நுரையீரல் நம்ம ரொம்ப கொஞ்சமா தான் இப்ப சுவாசிக்கிறோம். மிச்சம் நுரையீரலுடைய அறைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விரிவடையல. அது ஒரு பெரிய பலூன் மாதிரி. எவ்வளவு ஊதுறீங்களோ அந்த அளவுக்கு விரிவடையும். எவ்வளவு நீங்க காத்து நல்லா ஆழமா உள்ளிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நுரையீரல் விரிவடையும். நுரையீரல் எவ்வளவுக்கு விரிவடையுதோ உங்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகும். ஆனா இதில் முக்கியமான என்னன்னா,
அதாவது நாய் வந்து 10 வருஷம் தான் உயிர் வாழுது, அதுக்கு மேல உயிர் வாழல. அது மூச்சு வந்து டக் டக் டக்குன்னு விடுது. ஆனா நான் ரொம்ப முதலையோ யானை வந்து 150 வருஷம் ஆகுது, முதலை வந்து 300 வருஷம் ஆகுது. ஏன் மனிதன் வந்து 100 வருஷம் ஆகும்? இதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய நுரையீரலுடைய சக்தியை யார் யார் இந்த நான் சொல்ற விஷயங்கள்ல அதிகமா ஈர்த்து அதிகமா விடுறதுனுடைய காரணத்தினால இந்த ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது. அதனால நம்ம ஆதி முத்திரை, முதல் முத்திரை இந்த ஆதி முத்திரை, அதுக்கடுத்தது பிராங்கியல் முத்திரை. ஏன்னா நான் இதை வந்து விவரமா நிறைய சொல்லணும், இது சொல்றதுக்கு டைம் இல்லை. அதுல சிம்பிளா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த பிராங்கியல் முத்திரை, அதாவது நீரு நிலம் இதை ரெண்டுத்தையும் உள்ள மடக்கிங்க. முதல்ல நீர் நிலம் உள்ள மடக்கிறீங்க, ஆகாயத்தையும் அக்னியும் தொடறீங்க, காற்று விரலை நீட்டிக்கிறீங்க. இந்த விரலை நீட்டிட்டு நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். முதல்ல ஆதி முதிரையில மூச்சு பயிற்சி பண்ண சொன்ன, அதுக்கு அடுத்தது இது வந்து பிராங்கியல் முதிரை. மீண்டும் சொல்லிடுறேன், நல்லா பாத்துங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இந்த முதிரையில ஒரு 5 நிமிஷம் நல்ல மூச்சை உள்ளிடுங்க, மெதுவா மூச்சை வெளிவிடுங்க. அதாவது மெதுவா உள்ளிடுங்க, மெதுவா வெளிவிடுங்க. அதாவது உங்களால் என்ன முடியுமோ, எவ்வளவு ஆழமாக டீப்பா இழுக்க முடியுமோ அந்த அளவு டீப்பா இழுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. அதாவது அந்த முதிரையிலேயே அமைதியா ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. இப்படி உட்காருவதன் மூலமாக உட்காந்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். இதோட இன்னைக்கு இந்த முதிரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்க நேரம் இல்லை, நேரத்தின் கருதி நான் இன்னைக்கு 2 முதிரை, இதுல நுரையீரலுக்காக இன்னும் நிறைய முதிரைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னா டைம் போதாது. அதுக்காக உடற்பயிற்சிகள் இருக்குது, அதுக்கப்புறம் உணவு முறைகள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒன்று ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு குளிர்காலன்றதுனால நீங்க அதாவது குடிநீர்ல வந்து சீரகம், லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. உங்களுடைய சளி தொல்லைகள் இருக்காது, உங்க மூக்கு நுரையீரல் இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு தொந்தரவு இல்லாம தலைவலி இல்லாம நிம்மதியாக இருப்பீங்க. அதனால இந்த சீரகம், லவங்கம், ஏலக்காய் இது தேவைப்பட்டா கொஞ்சம் பட்டை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து போட்டு கொதிக்க வச்சு இந்த தண்ணியை டெய்லி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சிங்கன்னா இந்த பனிக்காலத்தினுடைய தொந்தரவுகள், இந்த நுரையீரல் பாதிப்பிலிருந்து நீங்க தப்பிச்சு வாழான்றது சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.